மாதம் இது வணக்க மாதம், பேரு கொண்ட நல் வணக்க மாதம். மாபரனை ஈன்றவரை மகிமை நிறைந்த மாதவனை, மாபரனை ஈன்றவரை மகிமை நிறைந்த மாதவனை போற்றி பாட ஒரு வாய்ப்பு தேடும் உள்ளங்கள் நிறையும் தூய மாதம். போற்றி பாட ஒரு வாய்ப்பு தேடும் உள்ளங்கள் நிறையும் தூய மாதம். வாழ்க வாழ்க மரியே எங்கள் ஏக தாயே வாழியவே. வாழ்க வாழ்க மரியே எங்கள் ஏக தாயே வாழியவே. தேவமாதாவின் வணக்க மாதம் 30ஆம் நாள். தேவமாதாவுக்கு செலுத்த வேண்டிய பக்தி வணக்கத்தின் நிலைமையின் பேரில் தியானிப்போம். 1. இந்த நிலைமையின் அவசரம். 2. அதற்கு விக்கினம். 3. அதற்கு செய்ய வேண்டியவைகள். கப்பல் ஓட்டுபவன் தான் மேற்கொள்ளும் பிரயாசைக்கு பின்வாங்காமல் கரை சேர்ந்த பின்பு மாத்திரமே இளைப்பாறுகிறதைப் போலவும், போர் செய்பவன் கலங்காது தன் எதிரிகளை வென்று வெற்றி அடைவதைப் போலவும், விவசாயம் செய்பவன் சகல வேலைகளுக்கும் பின்வாங்காமல் அறுப்பு காலத்தில் தேடின தானியத்தை அடைவது போலவும், தேவமாதாவின் பேரில் பக்தி உள்ளவன் தான் கொண்ட பக்தி வணக்கத்தில் மரணம் மட்டும் நிலை கொண்டால் மாத்திரமே அவனுடைய ஞான பிரயோஜனம் எல்லாவற்றையும் அடைவான் என்பது குன்றாத சத்தியமாம். அதை பற்றி புனித லிகோரியூஸ் என்பவர் எழுதி வைத்ததாவது: பரிசுத்த கன்னிகையே, உம்மை நேசித்து மன்றாடி இடைவிடாது உமக்கு ஊழியம் செய்வோனாக இரட்சணியத்தை அடைவேன் என்பது நிச்சயமாம். ஆனால் சில வேளை உம்மை மறந்து உம்முடைய திரு ஊழியத்தை கை நெகிழ்வேனோ என அஞ்சுகிறேன். அது எப்படியெனில், எத்தனையோ பேர் தங்களை தேவ மாதாவுக்கு ஒப்பு கொடுத்து சுகிர்த ஜபங்களை ஜபிக்கவும் நற்கிரிகளை செய்யவும் பரமநாயகிக்கு தோத்திரமாக சுத்த போசனம் ஒரு சந்தி அனுசரிக்கவும் பழகிய பின்வாங்கி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பரமநாயகியின் பேரில் அசட்டை உள்ளவர்களானார்கள். அவர்கள் இந்த நிர்பாக்கிய அந்தஸ்திலே விழுந்த பிறகு அவர்களை தேவமாதா நேசத்தோடு காப்பாற்றி அவர்கள் கெட்டு போகாதவாறு கிருபை செய்வாளென நிச்சயமாக சொல்ல முடியுமா? உங்களுக்கு பயங்கரமான பொல்லாப்பு வருமோ என்று பயந்து உறுதியோடு தேவமாதாவுக்கு செய்யும் ஊழியத்தில் பிரமாணிக்கமாய் நடக்க கடவீர்கள். 2. இந்த நிலைமைக்கு முதல் விக்கினம் உங்களுடைய உறுதியின்மையும் தைரிய குறைவும் ஆகும். உங்கள் இருதயத்தில் ஞான சந்தோஷமும் தேவ சிநேகத்தின் இன்பமும் இருக்கு மட்டும் மிகுந்த சுறுசுறுப்போடும் கவனத்தோடும் செய்ய வேண்டியதெல்லாம் செலுத்தி கொண்டு வருவீர்கள். ஆனால் இந்த ஞான விருப்பமும் சுகிர்த சந்தோஷமும் குறையுமானால் அத்தோடு உங்களுடைய இருதய சுறுசுறுப்பும் மாறிப்போவதுமன்றி நீங்கள் தேவ மாதாவை பற்றி தொடங்கின நற்கிரியைகளையும் விட்டு விடுவீர்கள். இந்த பொல்லாப்பு உங்களுக்கு நேராவண்ணம் நீங்கள் தேவதாய்க்கு செய்வோம் என்று வாக்களித்த ஜபங்களையாவது நற்கிரியைகளையாவது என்ன விக்கினங்கள் நேரிட்டாலும் விடாமலும் குறைக்காமலும் இருக்க கடவீர்களாக. 2ஆம் விக்கினம் பசாசனுடைய கொடுமையாகும். அதெப்படி என்றால், தேவமாதாவின் மூலமாக எண்ணிக்கையில்லாத ஜனங்கள் நரகத்துக்கு தப்பி மோட்சத்துக்கு சேருகிறார்கள் என்றும், அநேகம் பாவிகள் மனம் திரும்பி பாவத்தை விடுகிறார்கள் என்றும், தேவ வரங்கள் இவ்வுலகிற்கு வெள்ளம் போல் வருகிறது என்றும் பசாசு அறிந்து அந்த பரம நாயகியின் பேரில் வைத்த பக்தி வணக்கத்தை சகல மனிதரிடத்தினின்றும் அழிக்க பிரயாசைப்படும். ஆகையால் அந்த பசாசின் சோதனைகளுக்கு இடங்கொடாமலும் அது சொல்லும் பொய்யான நியாயங்களை கேளாமலும் பின்வாங்காமலும் நடக்க கடவீர்கள். 3. தேவ மாதாவை தோத்தரிக்க வேண்டிய பக்தி வணக்கத்தில் நிலை கொள்ளும்படியாய்
அந்த பரமநாயகியினுடைய மகத்துவத்தையும் மேன்மையான குணங்களையும் தியானித்து அன்னையால் கொடுக்கப்படுகிற எண்ணிறந்த உபகாரங்களையும் நினைவுபடுத்தி நமக்கு மெய்யான தாயாகிய தேவதாய் நம்மீது கொண்டுள்ள அளவு கடந்த நேசத்தை ஆராய்ந்து நினைக்க வேண்டியதும் அல்லாமல் தம்முடைய ஊழியத்தில் நமக்கு உறுதியையும் நிலைமையையும் கொடுக்கும்படியாக அடிக்கடி மன்றாடக் கடவோம். தினந்தோறும் நன்றியறிந்த மனதோடு வாழ்த்தி புகழ்ந்து வேண்டிக் கொள்ளாதிருப்போமானால் மதிகெட்டு புத்தி மயங்கி அதிக ஆபத்துக்குள்ளாவோம் அன்றோம். ஆகையால் ஒவ்வொரு நாளும் பின்வாங்காத சுறுசுறுப்போடு அன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்லவும், அன்னையின் விசேஷ உதவியை இறந்து மன்றாடவும், நற்கிரியைகளைக் கண்டு அதன்படி நடக்கவும் கடவோம். புதுமை. பிரான்ஸ் நாட்டின் லீயஸ் என்னும் ஊரில் தேவமாதாவின் பெயரால் கட்டப்பட்ட ஒரு பிரபலியமான கோவில் உண்டு. அக்கோவிலில் வணங்கப்படுகிற பரிசுத்த கன்னிகையின் திருஸ்வரூப வரலாறு அதிக அற்புதமாய் இருந்தாலும் நிச்சயமாய் இருக்கிறதினால் பரிசுத்த கன்னிமரியாவின் வல்லபமும் மகிமையும் அதிகரிக்கும்படி அதை சொல்லி காட்டுவோம். உயர்ந்த குலத்தில் உதித்தவர்களுமாய் போர் செய்வதில் மகா தீரர்களுமான 3 பேர் வீரர்கள் 1132 ஆண்டில் துலுக்கரோடு வெகுநாள் யுத்தம் செய்த பிறகு பிடிபட்டு கொடிய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். பின்பு துலுக்கருடைய ராயன் அவர்களை எகிப்து தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களின் வேதத்தை விடுமாறு துன்புறுத்தினான். பொய்யான முகாந்திரங்களை சொன்னான். தங்களுடைய வேதத்தில் அவர்களை திருப்ப தன்னுடைய ஆட்களை அவர்களிடம் அனுப்பினாலும் அவர்கள் துன்பங்களுக்கு அஞ்சாமலும் போலி நியாயங்களுக்கு இடங்கொடாமலும் தங்களுடைய விசுவாசத்தில் அதிக உறுதியாய் இருந்தார்கள். அப்பொழுது ராயன், நான் உங்களுக்கு ஆஸ்தி வெகுமான வரிசைகளை கொடுப்பேன், நீங்கள் என் மதத்தில் மாத்திரம் சேருங்கள் என ஆசை வார்த்தை காட்டி அவர்களை மோசம் செய்ய பார்த்தான். அவனது எண்ணம் வீணானதைக் கண்டு மீண்டும் அவர்களுக்கு வேறொரு தந்திரத்தை செய்ய துணிந்தான். மிகுந்த ஒழுக்க சீலமுள்ளவளும் மதிநுட்பம் வாய்ந்தவளுமான இஸ்மேரியா என்ற பேருடைய தன் மகளை அவர்களிடம் அனுப்பி அவர்களை தன் மதத்தில் சேர இணங்கும்படி ஏற்பாடு செய்தான். ஆனால் இந்த பக்தியுள்ள போர் வீரர்கள் அவளுடைய வார்த்தைகளுக்கு இடங்கொடாமல் அவளிடத்தில் நம்முடைய பரிசுத்த வேதத்தை பற்றியும் கன்னி மகிமை கெடாத பரிசுத்த தேவ மாதாவை பற்றியும் எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது அவள் இந்த பரிசுத்த கன்னிகையின் ஒரு படத்தை பார்க்க மிகவும் ஆசையுள்ளவளாய் இருக்கிறேன் என்றாள். அதற்கு அவர்கள், இந்த சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒன்றும் இல்லாததினால் நீ கேட்பதை எங்களால் செய்ய முடியாது என்றார்கள். அவளோ தனது ஆசையை பொறுக்க மாட்டாமல் அவர்களிடத்தில் ஓர் மரக்கட்டையையும் சில எத்தனங்களையும் கொண்டு வந்து கொடுத்து, எப்படியாகிலும் தேவமாதாவின் ஓர் சுரூபத்தை செய்ய வேண்டும் என்றாள். இந்த போர் வீரர்கள் பரம ஆண்டவள் பேரில் தங்களுடைய முழு நம்பிக்கையை வைத்து தங்களுடைய இக்கட்டுகளில் உதவி செய்யுமாறு மிகுந்த பக்தியோடு மன்றாடினார்கள். மறுநாள் காலையில் விழித்தெழுந்து தங்களுடைய சிறைச்சாலையை நோக்கவே மோட்சராக்கினியின் நிகரில்லாத ஒரு பிரகாசம் பொருந்திய சுரூபத்தை கண்டார்கள். உடனே அந்த அற்புதமான சுரூபத்தின் முன்பு சாஷ்டாங்கமாய் விழுந்து சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அப்பொழுது ராயனின் மகளாகிய இஸ்மேரியா அங்கு அவர்களை சந்திக்க வந்தபோது தேவமாதாவின் திருஸ்வரூபத்தின் இன்பமான பிரகாசத்தையும் கண்டு பிரமித்து தெண்டலிட்டு அதை பக்தியுடன் வணங்கினாள். அன்று இரவு வேளையில் தேவமாதா இம்மூன்று போர் வீரருக்கும் தம்மை காண்பித்து அவர்கள் அடிமைப்பட்டிருக்கும் நகரை விட்டு போகுமாறு பணித்தாள். இது போலவே அரசரின் மகளுக்கு தம்மை காண்பித்து அவளும் நகரை விட்டு இம்மூன்று கிறிஸ்தவர்களோடு செல்லுமாறு பணித்தாள். ஆதலால் நால்வரும் மோட்சராக்கினியின் விசேஷ உதவியினால் அந்நகரை விட்டு ஆபத்தின்றி வெளியேறியதுடன் தாங்கள் வைத்திருந்த தேவமாதா சுரூபத்தை மிகுந்த பூச்சியமாய் கொண்டு போனார்கள். நகரை விட்டு வெளியேறினாலும் அவர்கள்
துலுக்கரின் தேசத்தில் இருந்ததன் காரணமாக எந்நேரத்திலும் தங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என கலங்கியவர்களாய் அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தங்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்து நித்திரை செய்தார்கள். பின்பு எழுந்து பார்க்கும் பொழுது தாங்கள் இந்த இரவு வேளையிலேயே எகிப்து தேசத்திலிருந்து தங்களுடைய சொந்த பூமியான பிரான்ஸ் தேசத்துக்கு தேவ வல்லமையால் கூட்டிக் கொண்டு வரப்பட்டதை அறிந்தார்கள். இந்த அற்புதத்தை அவர்கள் கண்டு தங்களுக்கு நிகழ்ந்தவைகள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது எல்லாரும் மகா அற்புதம் என்றார்கள். முன் சொல்லப்பட்ட தேவமாதாவின் அற்புதமான சுரூபம் அவர்களோடு இருந்ததினால் அவ்வூர் ஆயர் இந்த அற்புத வரலாறை அறிந்து வேண்டிய பரிசோதனை செய்து ராயன் மகளான இஸ்மேரியாளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து மரியா என்ற பெயரை அவளுக்கிட்டு இவர்கள் நால்வரும் இருந்த இடத்திலேயே தேவமாதாவின் பெயரால் ஒரு கோவிலை கட்டுவித்து மேற்சொல்லிய சுரூபத்தை அதில் ஸ்தாபித்தார்கள். அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரையில் அநேக அற்புதங்கள் அந்த இடத்தில் நடந்து வருகின்றன. அக்கோயிலை அரசர்கள், ஆயர்கள் முதலானோர் சந்தித்து அதில் வெளியேற பெற்ற காணிக்கைகளை செலுத்தி வந்தார்கள். கிறிஸ்தவர்களே, இப்புதுமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்தவர்களே இப்புதுமையை நீங்கள் கேட்கும் பொழுது தேவ மாதாவின் மட்டில் வைத்த பக்தி விசுவாசத்தினால் எவ்வளவு ஞான பலன் உண்டென்று அறிய கடவீர்கள். ஜெபம். கிருபை உடைத்தான தாயாரே, இஸ்த பிரசாதத்தால் நிறைந்தவளே, என் நிலையற்ற தனத்தையும் உறுதியின்மையையும் அறிந்திருக்கிறீரே. நீர் என்னை கைவிட்டு விடுவீராகில் உம்மை இழந்து போவேன். ஆகையால் நான் உம்மை இழந்து போகாத படிக்கு என்னை கை தூக்கி காப்பாற்றி அருளும். என்னை உமது அடைக்கலத்தில் வைத்து உமது பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களில் என்னையும் ஒருவளாக தற்காத்து அருளும். நான் விழுவேனாகில் என்னை கை தூக்கி அருளும். நான் தவறி போவேனாகில் எனக்கு உமது நல்ல வழியை காட்டியருளும். என் ஆத்துமத்தின் சத்துருக்களோடு போர் தொடுப்பேனாகில் அவைகளை நான் வெல்லும் பொருட்டு எனக்கு உமது உதவியை நல்கியருளும். நான் பலவீனமாய் இருப்பேனாகில் என்னை உறுதிப்படுத்தும். இவ்வுலக சமுத்திரத்தில் மோசம் போகிறதாய் இருப்பேனாகில் என்னை துறை சேர பண்ணும். நான் நோயற்றிருப்பேனாகில் என்னை குணப்படுத்தும். கடைசியில் என் மரண வேளையில் என் ஆத்துமத்தை கையேற்று மோட்ச பேரின்ப ராஜ்யத்தை அடைய செய்யும் தாயே. ஆமேன். இன்றைய நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம். தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடியவர் அனைவரும் உம் சுகீர்தத்தை பெற ஆசீர்வதியும். தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடியவர் அனைவரும் உம் சுகீர்தத்தை பெற ஆசீர்வதியும். தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடியவர் அனைவரும் உம் சுகீர்தத்தை பெற ஆசீர்வதியும். நாம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி காட்சியளித்த அன்னையிடம் மன்றாடுகின்றோம். இன்று ரோஜா மாதாவிடம் நம் வேண்டுதலாக நமக்காக பரிந்து பேச ஜெப மாலையும் மன்றாட்டு மாலையும் ஒப்பு கொடுத்து வணக்கம் செலுத்துவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தொடக்க ஜெபம். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றி இல்லாத பாவிகளுமாய் இருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாற்றி கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியிடம் ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே
வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதரில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தூய கன்னியா இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து 3 முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவதாக, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இரண்டாவதாக, திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே,
இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானித்து இந்த முதலாம் 10 மணி துளிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே,
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். கானாவு திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை தியானித்து இந்த 2ஆம் 10 மணி துளிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும்.
எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இயேசு விண்ணரசை பறைசாற்றியதை தியானித்து இந்த 3ஆம் 10 மணி துளிகளை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ
அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். தாபூர் மலையில் இயேசு உருமாற்றம் பெற்றதை தியானித்து இந்த 4ஆம் 10 மணி துளிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன்.
இயேசு கடைசி விருந்துண்டதையும் நற்கருணையை ஏற்படுத்தியதையும் தியானித்து இந்த 5ஆம் 10 மணி துளிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே,
வான தூதர்களான புனித கபிரேலே ரவேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, அடைக்கலமே, வாழ்க. தியாகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள், தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் நோக்கி பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வில் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாயின் கனிவே, இனிய கன்னி தாயே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ ரகசிய ரோஜா மாதா பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ ரகசிய ரோஜாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் கன்னி மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்பிரித்து சாந்துவின் பத்தினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விலையேறப்பெற்ற ஜீவியத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இழக்கப்பட்ட பிள்ளைகளின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகதிகளின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இனிய இரக்கத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயரத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆத்மத்துடையவும் மனதினுடையவும் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆத்மத்துடையவும் மனதினுடையவும் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுமை அடைகிறவர்களின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா கற்புடைய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா தாழ்ச்சியுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா நிலையுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச பூங்காவின் ரோஜா பூவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உதய காலையின் சுகந்த வாசனையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதான காணிக்கைகளின் பலிபீடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரகாசத்தின் படிகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தின் முத்தே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தைரியமுடையவர்களின் கேடயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முத்திரையிடப்பட்ட முற்றத்தின் வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காலத்தின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடாது பற்றி கொள்ளும் அன்பின் ஜுவாலையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாந்தத்தின் மென்காற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வரப்பிரசாதத்தின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தின் அர்ச்சிக்கப்பட்ட பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உள்ளரங்க ஆனந்தத்தின் ஏரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உறுதியுடைத்தான பர்வதமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உறுதியுள்ள தீர்மானத்தின் முழக்கமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அர்ப்பணித்தலின் ஆழமே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்தியத்தின் கைகாட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமணசுகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மலர் இனங்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியன் கலைகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த தேவ நற்கொன்னையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசற்ற இருதய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வார்த்தையானவரின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிப்பிலே அமலோற்பமாயிருந்து வேதனையால் துளைக்கப்பட்டு அன்பினால் பற்றி எரிகிற மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, எங்கள் குருக்களுக்காகவும் எல்லா துறவிகளுக்காகவும் அன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, தவறான பாதையில் நடக்கிற எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய சங்கை மரியாதையை செலுத்தாத எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, தங்கள் விசுவாசத்தின்படி ஒழுக தைரியம் இழந்துவிட்ட எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, மகா பரிசுத்த தேவ நற்கண்ணைக்கு சங்கை செலுத்தாத எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, ஏமாற்றமுள்ள உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு கடவுளை தேடாத எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. வேதனையால் துளைக்கப்பட்டு அன்பினால் பற்றி எரிகிற மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, பாவ சங்கீர்த்தனம் செய்வதை கைவிட்டு பாவகரமான செயல்களை அனுமதிக்கிற எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, உம்மீது அன்பில்லாமல் துரிதமாய் இருதயத்தில் குளிர்ந்து போன எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, பாப்பின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, தப்பறை மார்க்கத்தில் சென்று மக்களின் மனங்களை கெடுக்கிற எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, திருச்சபையிலிருந்து விலகி சென்றுவிட்ட எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, உம்முடைய மாசற்ற இருதயத்தின் நிமித்தம் இந்த எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, உம்முடைய கண்ணீர்களின் நிமித்தம் எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, சிலுவையிலே குருக்களை அல்லாமல் உமது மகன்களாக கொடுத்த உம் திருக்குமாரன் நிமித்தம் எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, எல்லா மக்களையும் அரவணைக்கும் உமது தாய்மை நிமித்தம் எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, இயேசு கிறிஸ்துவின் எல்லா ஊழியர்களுக்கும் முன்மாதிரியாக ஆண்டவரின் அடிமையான உமது தாழ்ச்சியினால் நீர் துலங்குவது நிமித்தம் எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும் அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே,
தேவ ரகசிய ரோஜாவே, குருக்கள் துறவிகளுக்காக நீர் ஊடுருவப்படும் துயர வாழ்களின் நிமித்தம் எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும். அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, நீர் முழு கீழ்ப்படிதலுடன் அனுபவித்த தனிமை கைவிடப்படுதலின் நிமித்தம் எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும். அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, எங்களுக்காக நீர் செய்யும் வெல்ல முடியாத மன்றாட்டின் நிமித்தம் எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும். அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, நீர் எல்லாமல்ல வரப்பிரசாதங்களின் மத்தியஸ்தியாய் இருப்பதின் நிமித்தம் எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும். அவர்களை இரட்சியும் மாதாவே. மரியாயின் மாசற்ற இருதயமே, தேவ ரகசிய ரோஜாவே, உம்முடைய துயரங்களையும் நீர் சிந்தும் இரத்த கண்ணீர்களையும் முன்னிட்டு எல்லா குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடும். அவர்களை இரட்சியும் மாதாவே. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வருடைய செம்மறியாகிய சேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியலும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வருடைய செம்மறியாகிய சேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டலும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வருடைய செம்மறியாகிய சேசுவே, எங்களை தயவுபண்ணி இரட்சியும் சுவாமி. சேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரான்களாய் இருக்கத்தக்கதாக சர்வீஸ்வருடைய புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. பிதாவுடன் எங்கள் மத்தியஸ்தராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய தாயும் திருச்சபையின் தாயுமாய் இருக்கிற தேவ ரகசிய ரோஜாவான ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாயை எங்கள் அன்னையாகவும் உம்முடன் எங்கள் மத்தியஸ்தியாகவும் நியமிக்க சித்தமானீரே. ஆசீர்வாதங்களை கேட்டு உம்மிடம் வருகிற யாவரும் மரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக அவைகளை பெற்று மகிழ கிருபை புரிந்தருளும். பிதாவோடும் இஸ்பிரித்து சாந்துவோடும் ஒரே சர்வீஸ்வரனாய் ஜீவித்து சதா காலமும் ஆட்சி செய்கிறவரே. ஆமீன். இறுதி ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளால் விண்ணேற்றம் அடைந்த கன்னி தாயாகிய மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூய ஆவியாரின் வல்லமையால் உம்முடைய திருமகனை சுமக்க தகுந்த பீடமாக இருக்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்தீரே. அவரை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையாலே இந்த உலகத்தின் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் எங்களை மீட்க இரக்கம் காட்டியருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதா. ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாவின் கணவராகிய தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய மிக்கேலே, தூய ரபேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் பெயர் கொண்ட புனிதரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் பெயர் கொண்ட வானதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா வானதூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.